கிரெடிட் கார்டை வச்சு கோல்டு வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனி கார்டு அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கோல்டெக்ஸ் கார்டு வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு கோல்டாக வந்து கேஷ்பேக் வந்து வரும் அப்படின்ட்டு பழைய வீடியோஸ்லேயே நான் காமிச்சேன். ஸோ அதே ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டு வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அந்த கோல்டு வாங்குறப்பையும் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். ஸோ அதே போல் நம்ம இதோட பில் பேமெண்ட் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேடிஎம் ஆப்லேருந்து பண்ணிடுவோம். ஸோ பேடிஎம் ஆப்பில் பில் பேமெண்ட் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டாக வந்து கேஷ்பேக் வரும். அதையுமே நான் வந்து வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் பை கோல்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, யூனி ஆப்புக்குள்ளார அதை போய் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குது. நம்ம இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000க்கு வந்து வாங்க போகிறோம். இப்போ 20,000க்கு நான் இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா 12,913 ரூபா 53 பைசா வந்து நம்ம கரண்ட் ப்ரைஸு. ஸோ இப்போ நம்ம 20,000க்கு நம்ம வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா 1% கோல்டு ரிவார்டு நமக்கு வந்து 200 ரூபா வந்து கோல்டு ரிவார்டாக வந்து வரும். ஸோ செக் டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டியாக 600 ரூபி வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 206 ரூபா வந்து கழிஞ்சிரும். மிச்சம் இருக்க 20,600 ரூபாயை நம்ம வந்து பே பண்ணுற மிச்சம் இருக்க 20,394 ரூபாயை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ப்ரொசீட் டு பேன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மேலே வந்து யூனிகோல்டு ஆப் மூலியமாகவே பே பண்ணிங்க அப்படின்னு சொல்லுது. அப்படிலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச பேமெண்ட் ஆப்ஸையும் வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூனிகோல்டு ஆப் மூலியமாகவே பே பண்ணுறதுக்கு பே நவ் கிளிக் பண்ணுறேன். நான் கோல்டு ப்ரைஸ் அப்டேட்டட் இன்ஸ்டட் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு வந்து பர்ச்சேஸ் ஆகிட்டு. ஸோ ஜஸ்ட்டு டன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு வந்து ஓவராலாக வந்து இதில் வந்து ஆட் ஆகிட்டு. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா BIS ஹால்மார்க்டு 24 கேரட்டு 999 கோல்டு தான். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்மெண்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வந்து விற்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கோம் ஆக்மெண்ட்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து செல் கோல்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எப்போ வேணுமோ அப்படியே வந்து விற்றுக்க முடியும். இதில் செல் பண்ணுறப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,973 ரூபா 19 பைசா காமிக்குது பார்த்தீங்களா. இதே நீங்கள் வந்து செல் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 12,553 ரூபா 35 பைசாவுக்கு தான் வந்து இவங்க வந்து செல் பண்ணிப்பாங்க. ஈவன் நீங்கள் வந்து அங்கே பை ப்ரைஸில் உங்களுக்கு காமிச்ச 12,900 வச்சவங்க பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் அது ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி வந்து கட்டியிருப்பீங்க டேக்ஸாக. பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் எனக்கு கூடுதலாக வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த கூடுதல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சேர்க்குறப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13,300 ரூபா சம்திங் வந்து வந்துடும் 1 கிராமோட ரேட்டு. இங்கே வந்து நீங்கள் வந்து விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 கிராமோட ரேட்டு 12,553 ரூபா, ஒரு 700 ரூபா 750 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து ரேட்டு நீங்கள் வாங்குறதோட விற்கிறப்போ வந்து 1 கிராமுக்கு வந்து கம்மியாக வந்து போகும். அது இந்த ஆப்புன்னு இல்லை, எல்லா டிஜிட்டல் ஆப்லேயுமே இது காமனாக உள்ள சேம் ப்ரொசீஜர் தான். எடுக்கிறது தான் வந்து கஷ்டம். அதுதான் இந்த டிஜிட்டல் கோல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து டிஜிட்டல் கோல்டை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பையோட செல் ரேட்டு வந்து கம்மியாக தான் எப்பயுமே வந்து போகும், ஒரு 700 ரூபாய் கிட்ட. வித்துட்டு டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதிலே வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம திரும்பவும் வந்து இதிலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ சின்னதாக சேர்த்து ஒரு 600 ருபீஸ் கிட்ட வச்சுருந்தோம். ஸோ அது ப்ளஸ் இப்போ வாங்கின பர்ச்சேஸோட சேர்த்து தான் இந்த ஓவரால் அமௌண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பண்ணின 20,600க்கு பார்த்திங்கன்னா அகைன் நமக்கு யூனிக் காயின்ஸாக வந்து ஒரு 206 ரூபா வந்து இந்த கோல்டுக்கு வந்து வந்துடும். ஸோ யூனிக் காயின்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் கோல்டாக வந்து மாற்றுவோம். ஸோ இதெல்லாம் பழைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கார்டு வேணும் அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அப்படிலாம் QR காமிக்கிறேன், வேணால் ஸ்கேன் பண்ணி வேணால் அந்த கார்டு வாங்கிங்க. அப்படிலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், இதில் இருக்க பல பிரச்சனைகளும் இதில் இருக்குது. ஸோ அதையுமே அந்த ஃபுல் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.